ஏய் என்ன கலாட்டா? கண்ணு தெரியாது. என்ன கலாட்டாங்க? எனக்கு என்ன கலாட்டா? எனக்கு தெரியும் சார். எனக்கு தெரியாது சார். யாரா அவன்? யாரா கல்லால அடிச்சது? கேக்குறேன்ல. யாரா? நீயா கல்லால அடிச்சது? நான் அடிக்கலீங்க. கல்லால அடிச்சது யாரு? இந்த கலாட்டாக்கெல்லாம் காரணம் யாருன்னு நான் சொல்றேன். எது? சத்தியமா நம்புங்க சார். அவன் அட்ரஸே எனக்கு தெரியும்னு சொல்றேன். சொல்லுங்க. யோ நம்பர் 16 தானேயா? 16 தாங்க. என்ன சார் அவன் அட்ரஸ் கேட்டா உங்க அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க? அவன் என் பையன் தான் சார். சத்தியமா என் பையன் தான். ஏன் உள்ளார சோத்து அமைக்கிட்டு இருக்கான். சத்தம் இல்லாம போனா கையோட அவன் அமைக்கலாம். யோ வாயா. சத்தம் போடாம போ சொன்னேன்ல. தம்பி சாமிநாதா. யோ இங்க இருக்கானே பாரியா. அம்மா காணோம். அம்மா இங்க இருக்கேன். அம்மா போலீஸ்மா, போலீஸ் போ சொல்லுமா. போலீஸ் வேணாமா? சரி பாத்துக்கலாம். நல்ல குடும்பம் இல்லையா? பாத்துக்கலாம் வா. புடிச்சிட்டு போங்க சார். அம்மா அம்மா நான் சொல்றேன் புடிச்சிட்டு போங்க நரா ஸ்டேஷனுக்கு. சார் ஒரு நிமிஷம். அம்மா அண்ணா ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கணும். இப்படி போலீஸ் எல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. பஞ்சிடல கொணும் கர்ச்சில இல்ல. சார் சார் இதையும் கேஸ்ல எழுதிக்கோங்க சார். ஏய் ஓடி போ உனக்கு அங்க இருக்கு. ஏய் விடுங்க சார். கொலை கேஸ் எழுதிங்க. ஏய் சைடுல போங்க சார். விடுங்க சார். என்ன சார் அவன்? டேய் நாளுக்கண்ணா உன வந்து பாத்துக்கறேன்டா. ராஸ்கல் நீ வாடா ஓடா. சார் என்ன சார் கத்துறீங்க? எங்க அப்பா யார் தெரியுமா? யாரு உங்க அப்பா? எங்க அப்பாட்ட சொன்னா உங்களுக்கு வேலை போய்டும் சார். புடிச்சு கொடுத்தது உங்க அப்பா தான்டா. இது பா என்னப்பா இதெல்லாம்? வீட்டுக்கு அடங்காதவனா ஊர்ல இருக்கவங்க தான்டா அடக்குவாங்க. 4 நாள் உள்ளார வச்சாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். கூட்டு போங்க. உங்க அப்பா இது மாதிரி உங்களை உள்ள வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நரா ஓடா ஓ. சார் கையெடுங்க சார் நானே வரேன். நரா இதெல்லாம் எப்படி திருந்தி உருப்பிட்டு வாழ்க்கையில முன்னேற போறானோ தெரியல. முழிக்கிற மொழிய பாரு. ஆளும் மண்டையும் சட்டையும். என்னடா உன் பேரு? போலீஸ் தானே கண்டுபிடிங்க. எது? போஸ்டர்ல தான் பேர் போட்டுருக்கோம்ல, படிச்சு தெரிஞ்சு கொண்டேதானே. உன் பேர் என்னடா? டைகர் குமார். டைகர் குமார். டைகர் மேலே கை வச்சீங்களா? என்னடா டைகர் குமார்? டைகர் குமார். டைகர் சார் சார் புலி சோறு நிறைய சாப்பிடுவான் சார். அதனால டைகர் குமார் சார். என்னது? புலினா டைகர், டைகர்னா புலி, டைகர் குமார் சார். இதோ பாரு போலீஸ்க்கு புலினா டைகர் கூட கண்டுபிடிக்க தெரியல. உன் பேர் என்னடா? என்னது மாமாவா? ஊமை சார் ஊமை. என்னங்க சார்? உன் பேர் என்னடா? யமகா ராஜி சார். யமகா பைக் வச்சிருக்கியா? திருடுவான் சார். இது வேற 5 ஸ்டார் குரூப். வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வரனா உங்களுக்கு என்ன? ஊரெல்லாம் எதுக்குடா போஸ்ட் அடிச்சு ஓட்டுறீங்க? என்ன சார் எம்பி வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க, எம்எல்ஏ வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க, வட்ட செயலாளர் வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க. நம்ம வளர்மதி சார். என்னது? கெட்டி வர்ற அவங்களுக்கே போஸ்டர் அடிக்கும் போது வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி வயசுக்கு வர்ற வளர்மதிக்க அடிக்க கூடாது சார் போஸ்டர். அடிக்க கூடாதுடா. ஏன் சார்? சொல்றேன்ல அடிக்க கூடாதுடா. அதுதான் ஏன். என்ன வளர்மதி என்னோட பொண்ணுடா. சாரி சார். இனிமே சாரி சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியாடா? ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி மாதிரியாடா பேசுற? நீ என்ன மாதிரியாடா நடந்துக்கிற? இவன் மேலலாம் எப்படி பாசம் வரும்? சும்மா இருடா. கொட்றா உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்றா. டயர்டா இருக்குடா. சாப்பிட்டு வந்து அடிக்கிறேன். கிழிச்ச. இவன் எப்படிடா உள்ள வந்தான்? அம்மா தான் கூட்டி வந்தாங்க. எதுக்கிட்டே அவனை கூட்டு வந்த? உன்னதான் கேக்குறேன். எதுக்கு அவனை இங்க கூட்டு வந்த? என்ன பேசுறீங்க நீங்க? அவன் நம்ம புள்ள. புள்ளையாம் புள்ள. வெளியே சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. எப்ப பாரு ஒரு குட்டிச்சவரு, ஒயின் ஷாப், இப்ப போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கு தான் நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். கேட்டியா நீ? ரோஷா இருந்தா அப்படியே போயிருக்க வேண்டியதானே. இப்படி தேவையில்லாம பேச வேணாம்னு சொல்லுமா, அப்புறம் நானும் பேசுவேன். என்னடா பெருசா பேசுவ? சுயமா ஒரு வேலை தேடிக்க துப்பு இல்ல பேசுறான். என்னால யார்கிட்டயும் கை கட்டி நின்னு வேலை செய்ய முடியாது. பேசாம இரேண்டா. வேற என்ன பண்ணுவீங்க? பிசினஸ் பண்ணுவேன். 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, 6 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் ஒரு காதுல விடாதே. பிசினஸ்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஏன் தெரியாது? சும்மா இரு. விடுமா. நீங்க பண்ற ரியல் எஸ்டேட் பிசினஸ் நானும் பண்ணுவேன். பண்டகிட்ட போறீங்க. கேட்டுக்கடா. ஏற்கனவே எவனோ ஒருத்தனை நம்பி ஒரு 25 லட்சம் ரூபாய் நிலத்துல போட்டு அது விற்கவும் முடியாம காசை திரும்ப வசூல் பண்ணவும் முடியாம அல்லாடிட்டு இருக்கேன்டா 6 மாசமானா. பிசினஸ் பண்றாருல பிசினஸ். நீங்க ஏமாந்த மாதிரி நான் ஒண்ணும் ஏமாற மாட்டேன். ஏமா நான் என்ன வெளில இருந்து கடன் வாங்கி கொடுக்க சொல்றேன்? பேங்க்ல இருக்கிற 4 லட்சம் ரூபாயில இருந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் கேக்குறேன். போதும்பா. ஏற்கனவே ஒரு முறை நான் ஏமாந்தது போதும்.
மிச்ச காசு உங்ககிட்ட கொடுத்துட்டு குடும்பத்தோட தெருவுக்கு வர நான் தயாரா இல்ல. இந்த பாருங்க, யாரையும் நம்பி 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேங்கிறீங்க. பெத்த பிள்ளைய நம்பி 1 லட்சம் ரூபாய் கொடுக்க கூடாதா? முடிவா சொல்றேன்டி, இவனை நம்பி 1 லட்சம் என்ன ஒத்த ரூபா கூட தர முடியாது. தர முடியாதுன்னா நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். என்ன யாரும் கேட்க கூடாது. உன் இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போறேன். போ. வர ஒரு நிமிஷம் வெளியே போய் என் பிள்ளைன்னு மட்டும் யார்ட்டையும் சொல்லிக்காது. இப்பயே நான் யார்ட்டையும் சொல்லிக்கிறது இல்ல. சாப்பிடாம போறாங்க, சாப்பிட்டு போக சொல்லுங்க. அட இவ ஒருத்தி, அவனை பார்த்தா காலி வயித்தோட போற மாதிரியே இருக்கு. ஃபுல்லா கொட்டிக்கிட்டு முகத்தை அப்படி வச்சிட்டு இருக்கான், அவ்வளவுதான். ஆமாப்பா 7 தோசைப்பா. தெரியாதா? அம்மா கணக்க நோட்ல போறான்னு தோசையில போட்டுட்டு இருக்க. திரு பண்ணி. டேய் ஊமத்துறை பாத்து குடி, உங்க அப்பன் தர்மத்துறைக்குனால பதில் சொல்ல முடியாது. பாத்துரு எங்க காசு கொடுக்க வராம போயிருவேன்னு பயந்துட்டே இருந்தாப்பா. தண்ணிய போட்டா இங்கிலீஷ் எல்லாம் வேற. என்ன ஒரு மாதிரியா டல்லா இருக்க? எங்க அப்பாட்ட பிசினஸ் காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்டாரா. எங்க அப்பன் பஸ்ஸுக்கே காசு கொடுக்க மாட்டேங்கிறான். உங்க அப்பா எவ்வளவு பரவாயில்லையப்பா. ஏன்டா இந்த அப்பனுங்களாம் பிள்ளைங்களை நம்பவே மாட்டேங்கிறாங்க? திரு எல்லா அப்பாவும் காட் ஃபாதர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் எல்லாரும் பேட் ஃபாதர். கரெக்ட் பாஸ். ஹாய் 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 ஹாய். ஐ அம் வேணுகோபால் ஹாய் ஃப்ரம் டைட்டன் பார்க். ஐ சி. Glad to meet you. இது கிளவிய காணுமா? இல்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓ இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு சிகரெட் கிடைக்குமா? ஓ எஸ் சார். டேய் குடுக்காதடா. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் ஃபீல். இல்ல இல்ல நோ நோ நோ. டைட்டில் பார்க்கல. எடுத்து சார். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஓகே ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே சாரி. ஓகே சார். எங்க அம்மா எங்க அப்பாட்ட எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கறாரா. நம்ம அப்பாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்ம மம்மிங்கள டம்மி பண்றாங்க. கரெக்ட் பாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐ அம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். சொன்னீங்களே சார் இப்போ. இஃப் யூ டோன்ட் மைண்ட் லிட்டில் பெப்சி. ஊத்ரா. ஏனா thank you. கேரி ஆன். என்னாச்சு திரு? வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு மச்சி. வாழ்க்கை தான் நம்மள வெறுக்கும். நாம வாழ்க்கையை வெறுக்க கூடாது. கரெக்ட் பாஸ். ஐ அம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். யோ 3 வாட்டி சொல்லிட்டேல்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் சரக்கு கிடைக்குமா? Thank you. Thank you. You carry on. யாருக்கும் நம்ம மேல அக்கறை இல்ல. அப்பா காசு தர மாட்டேங்கிற, பேங்க்ல லோன் தர மாட்டேங்கிறாங்க. மச்சி பேங்குக்காரன் யாரு திரு நமக்கு லோன் கொடுக்கறதுக்கு? நாம பேங்குக்கு லோன் கொடுப்போம். நீ வேணா பார், நாம எங்கேயோ போறோம். முடியாது. ராங் சென்டிமெண்ட். என்னால நடக்க முடியாது. அப்ப ஓடுவியா? வேணுகோப்பா ஃப்ரம் டைடல் பார்க். ஐ அம் பிக்கஸ்ட் ரிக்வெஸ்ட். நோ 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 ஐ அம் ஃபினிஷ்ட். எனக்கு போதை ரொம்ப ஓவர் ஆகி போச்சு. ஓசில குடிச்சு ஆகாம என்ன பண்ணும்? ஐ டோன்ட் லைக் வாக்கிங். ஆட்டோ வேணா கூட்டோட்டமா வேணா? அது அனாவசியம். அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நானே ஆட்டோ பிடிச்சி போய் சேர்ந்துருவேன். அப்புறம் நீங்களும் ஆட்டோல வர்றீங்களா? என்ன கேட்ட? அமௌண்ட். அப்ப நீ சும்மா தான் வந்தியா? எப்பவுமே நான் சும்மா தான் வருவேன். ஏண்டா வந்ததுல இருந்து வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க்னு சொன்னியே, அதுக்கு என்னடா அர்த்தம்? டைட் ஆகி பார்க்கல தூங்கிடுவேன். அப்போ அது கம்ப்யூட்டர் கம்பெனி இல்லையா? கம்ப்யூட்டர்னா டேய் பெப்பே பாத்துக்கிட்டு இருக்க, போறா அவனை. பெப்பேன்னா ரைட் பார்க்ல படுத்துறது விளக்க வேறடா. வந்துட்டாயா? அம்மா நீ என்ன சொன்னாலும் என்னால வர முடியாதுமா. வர மாட்டேன். வெயிட் போன. என்ன பாஸ், நீங்களா இந்த மாதிரி பைக்கை தொலைச்சிட்டீங்களா? வீட்டுல பொண்ணு பார்த்தாங்க, பிடிக்கல. ஏன் பாஸ்? ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணோட வாழணும்னு ஆசை வரணும், அந்த பொண்ணுக்காக உயிரையும் கொடுக்கணும்னு தோணணும். அதை விட்டுட்டு இப்படி ஓடி வரணும்னு தோணக்கூடாதுல்ல. புரியலையே. புரியுற மாதிரி நான் சொல்றேன். சொல்லுங்க. தம்பி, ஒரு பொண்ணை பார்த்தா ஃபயர் வரணும். ஃபயர்? எஸ்.
ஃபயர் வந்துருச்சு சாமி. சூப்பர் ஃபயரா இருக்கே. பைக். I am Venugopal from Title Park. திருக்குமரன் from அயனாவரம். நைஸ். உண்மையிலே பெரிய பிரிண்டா இருக்கீங்க. ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. I am appreciate. சாமி மந்திரத்தை இவரு பேர்ல டான்ஸ் பண்ணுங்க. சரி. சாமி நம்ம டிவி சாம்பி எங்க நிக்குது? வெளியில தான் இருக்கு. நல்ல வேலை சாமி, வண்டி கிடைச்சது. யாரோ புண்ணியம் பண்ணவா முகத்துல முடிச்சிருக்கேன். அதான் உங்க பைக் கிடைச்சிருத்து. ஹாய் ஹாய் இந்த வீட்டுக்கு எப்போ வந்தீங்க? 2 days ஆச்சு. நான் பார்க்கவே இல்ல. What's your name? ஊர்மிளா. Nice name. Thank you. I am Saminathan. What? Saminathan. Saminathan. Oh, Saminathan. ஊர்மி, உங்க டாடி நிறைய பணம் வச்சிருக்காரா? Hey, somebody is watching. Where? There. யாரு? ஐயோ, மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே. அண்ணே. அண்ணனா? யார் அது? ஊர்மிளா. ஊர்மிளா. ஊர்மிளாவா? ம். டேய் சாமிநாதா, உங்க அப்பன் சந்திரமோகன் உன்னை கலெக்டர் ஆக்கிடலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. நீ போற போக்க பார்த்தா தக்காளி 10ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்ட போல இருக்கு. டேய் டேய், என்னடா இது? அடப்பாவி, சாமிக்கு வச்சிருந்த ஊதுபத்தி எடுத்து இப்படி ஆவியாடா பிடிக்கிற? இருடா உன்னை. அம்மா அண்ணே, அம்மா, ஸ்கூலுக்கு டேய், கிளம்புறாங்க. அம்மா, அண்ணா அழகா இருக்கனாடா சாமிநாதா? சொல்றா. இருக்கிறார் பயமா இருக்கிறது. அது என்னண்ணே அழக பத்தி எல்லாம் கேக்குறேன். அது ஒண்ணு இல்லடா சாமிநாதா, கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். அது அழகா இருந்தது, அதான் அண்ணனுக்கு செட் ஆகுமான்னு. ரொம்ப அழகோ? அழகுனா அழகு, அச்சோ அப்படி ஒரு அழகுடா சாமிநாதா. அப்படியா? என்னண்ணே நம்ம டைகர் குமார் தங்கச்சி மாதிரி இருக்குமா? சாமியை பத்தி பேசும்போது சாமியனை பத்தி பேசுறேன். அந்த அக்கா மாதிரி இருக்குமா? அதெல்லாம் ஆண்டிடா, அப்ப ஓலே அதெல்லாம் தாண்டிடா. அப்ப அந்த அக்கா மாதிரி இருக்குமா? சொல்லுண்ணே. கேக்குறேன்ல, சொல்றா. அந்த அக்காவே தான்டா கொக்கமக்கா. டேய் டேய், ஏன்டா இந்த பக்கம் போற? ஸ்கூல் அந்த பக்கம்டா. டேய் பாடா, அண்ணன் உன்னை ஸ்ட்ரைட்டா காலேஜ்ல சேர்த்து விடுறேன். டேய் என்னை ஸ்கூல்ல இறக்கி விடுறா. கம்முனுடா. சொல்லிடுவேன்டா. டேய் சும்மாறா, உன்னை கொல்ல போறேன் பாரு. போலீஸ் என்ன காப்பாத்துங்க. ஹலோ, நான் பிள்ளை சிக்னல் இருந்து பேசுறேன். டிஎஸ்பி ஃபைனான்ஸ் சிக்னல். எமகா பைக்ல ஒருத்தன் ஸ்கூல் பையனை கத்திக்கிட்டு கிண்டி ரூட்ல போயிட்டு இருக்கான். உடனே அவனை பிளாக் பண்ணு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டேய் போலீஸ் கத்துதுடா. டேய் நான் கலெக்டர் ஆகணும்னு அப்பா ஆசைப்படுறாரா. பாடா, உன்னை கலெக்டர் ஆபீஸ்ல இறக்கி விடுறேன். ஹாய். அந்த அக்கா உனக்கு காமிச்சதே தப்பா போச்சுடா. நீ போலீஸ் கிட்ட மாட்டினடி. டேய் ஏன்டா பையனை கடத்துறா? சார் கடத்தலா, இவன் என் தம்பி சார். உண்மையாடா? இல்ல சார். டேய் சாமிநாதா, ஊர்மிளா மேட்டர் அப்பாட்ட சொல்றேன். யாரா உரிமிலா? இவன் ஆளு சார். இவனுக்கெல்லாம் ஒரு ஆளு. அந்த வேகத்துல மண்டை குழம்பிடுச்சு சார். இவன் அண்ணா தான் ஏண்டா சார். சொந்த தம்பியை கடத்துறியா? ஆளு போச்சு சார். அத ஃபாலோ பண்ணிட்டு தான் என்ன ஸ்கூல்ல விட மாட்டேங்கிறான் சார். உனக்கும் ஒரு ஆளா? இன்னும் செட் ஆகல சார். உன்னை எல்லாம் நம்பி பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க பாரு. சார், என்னையா? உங்க ஆளு லைன்ல இருக்காங்க சார். ஆளுக்கு ஒரு ஆளு வச்சிருக்காங்க. சார் நான் வரேன் சார். டேய் படம் போட்டு டிடிஎஸ் திருவந்தனம் கூட்டு வா, நாங்க உள்ள போறோம். ஏன்டா கத்துற? முன்னாடி போனீனாக்க திரைக்கதை அப்படியே தெளிவா சொல்லிரியாக்கும். காதல் படனாலும் பெப்ப, காமெடி படனாலும் பெப்ப. சார் இந்த பிளாக்ல டிக்கெட் விக்கிறான் சார். சார் ஹாய் திரு. சாரிடா சாரிடா. படம் ஆரம்பிச்சுச்சாடா? ஆரம்பிக்க போறான்டா, வாடா போலாம். சரி வாடா. யாரா மச்சான் அது? டேய் டைகர், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, ஆமா. அது இதான்டா. வணக்கம். யார் வேணும்? குரு சார் பார்க்கணும். என்ன விஷயம்? அவர் தங்கச்சியை நான் லவ் பண்றேன். அது விஷயமா கொஞ்சம் பேசணும். ஏய் என்னப்பா சொல்ற? அவர் தங்கச்சியை நான் லவ் பண்றேன், அது விஷயமா நான் கொஞ்சம் பேசணும். ஹலோ, அவனை மேல வர சொல்லு. ஓகே சார்.
என்ன வெளியில உளறிட்டு இருந்த? வளரல சார், உண்மையதான் சொன்னேன். இது பாரு, இன்னைக்கு என் பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே சார். டென்ஷன் பண்ணாம வந்த விஷயத்த சொல்லு. என் பேரு தீரு சார். நான் ஐநாவரத்துல இருந்து வரேன். உங்க தங்கச்சியை நான் ரொம்ப லவ் பண்றேன் சார். ஹலோ, நான் ஒரு மீட்டிங்ல இருக்க, அப்புறம் பேசுறேன். என்ன சொன்ன? சாரி மச்சான், நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், திருப்பி கூப்பிடுறேன். சாரி சார். டேய், என் தங்கச்சி பிரியா உன்னை லவ் பண்றாளா? உங்க தங்கச்சி பேரு பிரியாவா சார்? நான் உங்க தங்கச்சியை பார்த்திருக்கேன், அவங்க என்ன பார்த்தது இல்ல சார். நீ என்ன லூசாடா? ஏன் சார்? இல்ல, உன்ன மாதிரி பொடி பசங்க ஒரு பொண்ணை காதலிச்சா நேரா அவகிட்ட போய் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு தெரியும். நீ நேரா வந்து என்கிட்ட சொல்ற? அது பழசு சார், நான் புதுசா தான் ட்ரை பண்ணலான்னு. எப்படி? இப்ப நான் வந்துட்டு போன விஷயத்த உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுவீங்க. நான் யாரு, பார்க்க எப்படி இருப்பேன்னு உங்க தங்கச்சிக்கு தோணும். அதுவே அவங்களுக்கு அடி மனசுல இருந்து காதல் பெருக்கெடுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா அமையும் நான் நம்புறேன் சார். அப்புறம் நீங்க வேணா அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கண்டிப்பா நான் யாருன்னு கேட்பாங்க. இத பாரு, திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு என் பிறந்த நாள். எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உளுந்தடிச்சு ஓடிடு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். ரொம்ப நம்பி வந்திருக்கேன் சார். புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு போப்பா போப்பா. உனக்கு தானே ரொம்ப அவசியம். சரியான லூசா இருக்கான். என்னங்க கண்ணெடுத்து நீட்டுறீங்க, கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான், அவனை போய் லூசுன்றீங்க. என்ன சொன்ன? அட என்னங்க நீங்க துப்பாக்கி எடுத்து நீட்டீங்க, கொஞ்சம் கூட அசராம நிக்கிறான், அவனை போய் லூசு லூசுன்னு சொல்றீங்க. டேய், இப்ப போன அவனை வர சொல்லு, உடனே வர சொல்லு. சார் இப்பதான் சைக்கிள் எடுத்துட்டு போறாரு சார், அவர் கூப்பிடணுமா சார்? சைக்கிள்ல போறானா? ஹலோ. என்னண்ணா சிரிக்கிற? அது ஒண்ணு இல்ல பிரியா. சொல்லுண்ணா. இல்ல, ஒருத்த வந்து உன்னை லவ் பண்றானா, அத வந்து என்கிட்ட சொல்றான். என்னையா? ஆமா. அவன் எப்படிண்ணா இருந்தா? நீங்க வேணா அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கண்டிப்பா நான் யாருன்னு கேட்பாங்க. ப்ளீஸ் சொல்லுண்ணா. அவன் இப்ப எப்படி இருந்தா என்ன உனக்கு? சாரிண்ணா. இல்ல, சாரி, நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன், சாரி. ஓகே. ஒண்ணு குட்டி பீஸ். சார் சார் என்ன சார், நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன், நீங்க போய் தோசை விடுறீங்க? என்னன்னு நீங்க அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரியாதா, அப்புறம் தான் பிசினஸ் எல்லாம். கரெக்டா சொன்னமா. யார் இது? ஹலோ. இல்ல, இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ்ட் கால் வந்தது. சார் நான் தான் சார். மிஸ்ட் கால் போன்ல 2 ரூபா தான் இருந்தது, அதான் மிஸ்ட் கால் கொடுத்தேன். புரியல, யார் நீங்க? தான் சார் காலைல வந்தனே, தங்கச்சி விஷயமா. இது உங்க தங்கச்சி லவ் மேட்டரா சொல்லியிருந்தால சார், அது விஷயமா என்ன சார் முடிவு பண்ணிருக்கீங்க? டேய், வந்தனா கொன்னுடுவே ராஸ்கல். எங்கடா இருக்க இப்ப நீ? டேய், கட் பண்ணிட்டே. யார் நான் போன்ல? அதான் காலைல வந்தா நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு லூஸ் பையன் அவன் தான். ஆமா, ஏன் நம்பர் எப்படி தெரியும் அவனுக்கு? அவன் தாங்க உங்கள்ட்ட 8 கோடி ரூபாய் பிசினஸ் பேசணும்னு சொல்லி வாட்ச்மேன் நம்பர் வாங்கிட்டு போயிருக்கான். அவன் எப்படிண்ணா இருந்தா? இப்போ அதுவா முக்கியம்? இல்ல, அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பேன்ல. ஐம் சாரி. டேய் சார், காலைல வந்தான்ல, அது டிவி மானிட்டர்ல ரெக்கார்ட் இருக்கும், போய் காட்டு. Hi. How are you? You how? Fine. நேத்து உங்களை டிவி மானிட்டர்ல பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னாச்சு? தேங்க்ஸ்ங்க. லவ் பண்ற பையன் அழகா இருக்கிறத விட ஆம்பளையா இருக்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க.
ஆனா நீங்க அழகாவும் இருக்கீங்க, அம்மியாவும் இருக்கீங்க. திரும்பவும் தேங்க்ஸுங்க. உங்ககிட்ட நிறைய பேசணும். வெளியே எங்கேயாவது போலாமா? போலாங்க. ஏய் கலக்கிட்டடா. ஒரே நாள்ல கோத்துட்டே மச்சான். ஆமா முதல்ல 2 பேரும் எங்கடா போனீங்க? திரு இவங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் திரு ஐனவரம். ஐனவரமா? ஐனவரத்துல எங்க? சரஸ்வதி தெரு 3வது குறுக்கு சந்து. அந்த தெருவுல தான் எனக்கு தெரிஞ்ச போஸ்ட்மேன் பழனிவேல் ஒருத்தர் இருக்காரே. சரியா போச்சு போங்க. அவர் வீட்டுக்கு எதிர் வீடு தாங்க நாங்க. நம்மலாம் ரொம்ப நெருங்கிட்டோம். திரு ஹோட்டலுக்கு போலாமா, பீச்சுக்கு போலாமா? ஹோட்டல் போயிட்டு பீச்சுக்கு போலாங்க. ஏன்? அப்பதானங்க சாப்பிட்டு நல்லா தெம்பா ஓடி பிடிச்சு விளையாட முடியும். ஆமா ஆமா, நீதான் இங்க எல்லாரையும் தொடணும். பாருங்க அவங்க டபுள் மீனிங்ல பேசுறாங்க. வாங்க தெருசா. என்னங்க இங்க நிறுத்திட்டீங்க? என்னோட ஃப்ரெண்ட் கிரண் எஸ்ஐயா இருக்காங்க, வாங்க பாத்துட்டு போலாம். நோ 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 நோ. சும்மா வாங்க திரு சார். ஏய் எங்க பரம்பரையில யாருமே ஸ்டேஷன் படியே மேய்ச்சது கிடையாது. ஏன்? கிபி 1978ல எங்க அப்பாக்கு ஸ்ட்ரைட்டா ஐஜி வேலை கிடைச்சது. ஸ்டேஷன் வாசல்ல மிதிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க அப்பா அந்த வேலையை வேணான்ட்டார். தாத்தா கூட சொன்னாரு தாண்டி தாண்டி போலாமேன்னு. ஆனா எங்க அப்பா முடியவே முடியாதுன்ட்டார். அதுக்கப்புறம் ஐயா ஏங்க சும்மா நோண்டி நோண்டி கேக்குறீங்க? ஏய் இவன் கிட்ட என்ன பேச்சு? தூக்குடி. எதே? ஐயோ அம்மா ஏய் ஐயோ குண்டு உன்ன மோதிர பார்க்கும் போதே எனக்கு தெரியுமா ஏதா நடக்க போகுதுன்னு. ஐயய்ய அப்புறம் என்னாச்சு? உள்ள போனா ஸ்டேஷன்ல நமக்கு தெரிஞ்ச செய்யி. என்ன திரு சார் இந்த பக்கம் சொல்லி விட்டுறா நானே வந்திருப்பானேன்னாரு. சும்மா லவ் மேட்டர்னா உடனே 2 ஆள் அனுப்பிச்சு மாலை வாங்கிட்டு சொல்லிட்டாரு. எதுக்கு? கல்யாணத்தை முடிச்சலாம் தான். அப்ப நான் தான் சொன்னேன் முதல்ல பிசினஸ் பாப்போம், அப்புறம் மிஸ்ஸஸ் பாப்போம். கரெக்ட் கரெக்ட். டேய் நடந்தது என்னவோ அத மட்டும் சொல்லு. என்னடா அக்கா சட்டை கட்டுடா, கட்டுற சட்டைய. ஏய் ஏய் கவேனக்கல் லேடிஸ்லாம் இருக்காங்கக்கா. அப்ப நாங்கள யாரா? நீங்களா பத்த லேடிஸ் தெரியலையா? ராஸ்கல் நில்லுடா நில்லுடா. டேய் என்னடா இது? வேற நொல்லிக்கா வேற போய் லவ் பண்ணலான்னு பார்த்தா இப்படி நான் கிழிச்சேங்க. அறுபடியா அக்காவா? டேய் இந்த மாதிரி சொல்லிருந்தா ஒண்ணே போட்டுடுவேன். அக்கா சொன்னா சும்மா விட்டுடுவாங்களா? சொல்றல. விடு விடு. பிளாஷ்பேக்ல எவன் முழுசா உண்மையை சொல்லிருக்கான்? பிளாஷ்பேக்னா முன்ன பின்ன இருக்கதானே செய்யும். ஐ அம் அக்செப்டட். இவ்வளவு அவமானத்துக்கு பிறகும் என் நண்பன் காலேஜுக்கு வந்திருக்க மாட்டானே. நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா எனக்கு முன்னாடியே காலேஜ்க்கு வந்துட்டான். பிரியா பிரியா பிரியா. இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்ப நீ என்ன லவ் பண்ண மாட்ட? மாட்டேன். உண்மையிலேயே? உண்மையிலேயே. அப்ப ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடு. யார்கிட்ட சொல்லணும்? எங்க அப்பா கிட்ட சொல்லணும். நான் ஏன் உங்க அப்பா கிட்ட சொல்லணும்? நான் உன்னை லவ் பண்றேன்னு உங்க அண்ணன் கிட்ட சொன்னல, நீ என்ன லவ் பண்ணல எங்க அப்பா கிட்ட சொல்லிடு. அப்படிதானே? உங்க அப்பா நம்பர் சொல்லு. 93800 62004. ஓகே. பிரியா இதான் உன் நம்பரா? ஓகே ஓகே. நாளைக்கு எங்க மீட் பண்ணலானே மெசேஜ் பண்ணிடு. பை. நைஸ் மேட்ச். இல்ல சிம்ரன், நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி. ஐயோ உன்கிட்ட கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், பங்களாலனாலும் நாய் கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? என்ன நீயே கட் பண்ணிட்டு நீயே கூப்பிடுற? என்ன பழக்கம் அதெல்லாம்? 1000 சொல்லு, நான் பிரியாவை தான் லவ் பண்றேன். கொசு மாதிரி இருந்துட்டு பிரியாவை நீ லவ் பண்றியா? கொசுதான் ராத்திரிலாம் தூங்க விடாது தெரியுமில்ல. எங்க அண்ணா கிட்ட சொன்னா டார்டாய்ஸ் கொளுத்திடுவான் தெரியும்ல. நாங்களும் மயங்கற மாதிரி மயங்கி திரும்பவும் எந்திரிச்சு பறப்போம் இல்ல. நீங்க என்னதான் பறந்தாலும் பிரியா உங்களை லவ் பண்ண மாட்டா தெரியும்ல. ஏய் அவளை நான் என்ன லவ் பண்ண வைக்கிறேன், இது உன் மேல சத்தியம். இவன் மேல ப்ராமிஸா நானும் சொல்றேன், நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். நீ
என்ன பண்ணாலும் லவ் பண்ண மாட்டேன். ஏன்? ஏய் அவ ஸ்டேட்டஸ் என்ன உன் ஸ்டேட்டஸ் என்னையா? என்ன ஸ்டேட்டஸ்? அவ ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ற தெரியுமா உனக்கு? வாங்கி திங்கற உனக்கு தானே தெரியும். ஏய் நீ ரொம்ப பேசுற. ஏய் நீ ரொம்ப திங்கற. பிரியா இவன் ஃப்ராட், இவனை நம்பாத. எது? யாரு ஃப்ராட்? என்னது இது? கேப் மாதிரி. இவன் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான். நான் போறேன். ஏய் கிரேஸ். பிரியா மறுபடியும் சொல்றேன் இவனை நம்பாத. பிரியா ஐ லவ் யூ பிரியா. ஐ லவ் யூ. டேய் எட்ரா கையா. அவளுக்கு உனக்கும் ஒத்து வராது. ஏன்? உன் கலர் என்ன, அவ கலர் என்ன? வெள்ளையா இருந்தா வியாதிங்க. வெயிலும் தாங்காது, குளிரும் தாங்காது. இதெல்லாம் ஒரு கலரா? மகாபலிபுரத்துல போய் பாருங்க. வெள்ளைக்காரங்களாம் உடம்புல எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு மல்லாக்கப்படுத்திட்டு இருக்காங்க கருப்பாகணும்னு. ஹாய். இன்னைக்கு சண்டே. சண்டே கூட என்ன விட மாட்டியா? காதலுக்கு ஏதுங்க சண்டே மண்டே? ஆல் டே லவ்விங் டே. ஐ லவ் யூ. கருப்பு குண்டு. ச்சே, நான் உன்னை லவ் பண்ண முடியாது. ஏன்? எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம். என்னங்க எப்ப பாரு அண்ணா அண்ணி குழந்தைங்கன்னு அவங்களாம் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க? நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, நல்லா பாத்துப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நான் அதையும் தாண்டி என்ன வேணா செய்வேங்க. என்ன பண்ணுவேன்? உயிரை கொடுப்பேங்க. உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். எங்க எங்க இந்த குதிச்சு உயிரை கொடு. ஏங்க எப்ப பாரு இப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? உயிரை கொடுக்கறதுனா அது இல்லங்க. பின்ன உயிரை கொடுக்கறதுனா நாளைக்கு நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு உயிரை கொடுப்பேன். அதுதான் பாப்பா. அப்புறம் நீ நான் பாப்பா திட்டமிட்ட குடும்பம் தெவிட்டாத இன்பம். நாளைக்கு வயசானதுக்கு அப்புறம் உனக்கு முன்னாடி நான் மண்டே போட்டேன்னா அந்த பாப்பா உன்னை காப்பாத்தும். அதுதான் உயிரை கொடுத்து காப்பாத்துறதுங்கிறது. இப்போ சொல்லுங்க, நீங்க என்ன லவ் பண்றீங்க தானே? எப்பவும் சொல்றேன், நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். போடா. நீ என்ன லவ் பண்ணுவ? எப்படி சொல்ற? கான்ஃபிடன்ஸ் பிரியா, கான்ஃபிடன்ஸ். யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை. நீ என்ன லவ் பண்றதுக்காக நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். எந்த ரிஸ்க் வேணாலும்? எந்த ரிஸ்க் வேணாலும். முதல்ல இந்த ரிங் எடுத்துட்டு வா. ஓ நம்பிக்கை என்னன்னு பாப்போம். பிரியா கொஞ்சம் ஆள அதிகமா இருக்கும் போல இருக்கு.